ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் கார்த்திகை தீபம் சீரியல் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே பார்த்தோம்னா கார்த்தி நைட்டோட நைட்டாக தீபாவுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. இதனால தீபா ரொம்ப சந்தோஷமாக ஓடி வந்து விஷயத்தை மீனாட்சி மைத்திலிக்கிட்ட சொன்னதும் அவங்களும் செம்ம ஹாப்பியாக ஆகிறாங்க. பரவாயில்லையே, எப்படியோ உன் காதல நீ ஜெயிச்சுட்ட, கார்த்தியை சொல்ல வச்சு சவாலில் தோற்கடிச்சிட்டு. இல்லைக்கா, உண்மையிலேயே சொல்லப்போனால் இந்த சவாலில் ஜெயிச்சது நான் கிடையாது, அவர் தான். ஏன் எப்படி சொல்கிறேன்? ஏன்னா முன்னாடியே அவர் என்ன காதலிக்கிறாருன்னு தெரியும். அதை அவர் வாயாலேயே சொல்ல வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி ஒரு நாடகம் போட்டேன் அப்படின்னதும், அடிப்பாவி நீ சரியான கில்லாடி தான் அப்படின்னு மீனாட்சியும் மைட்லையும் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. எங்கே பார்த்தோம்னா ரியா வந்து ரம்யாவுக்கு லொக்கேஷன் சென்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த லொக்கேஷனுக்கு ஒரு வழியாக ரம்யா வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ரியா வந்து உள்ள டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. வெளியில் 2 கான்ஸ்டபிள் வந்து காவலுக்கு இருக்காங்க. இதை பார்த்து ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க 2 பேரும் முன்னாடியும் கட்டையிட வந்து நிற்கிறாங்க. பொடி அவளை அப்படின்னதும் 2 பேரும் மண்டையிலையுமே ஓங்கி அடித்ததும் 2 பேருமே ஸ்பாட்டில் மயங்கி விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறமா கதவு வந்து தட்டுறாங்க. ரியா, நான் ரம்யா வந்திருக்கேன் அப்படின்னதும் உடனே ரியா ஓடி வராங்க. சரி, இங்கே இருக்கிறது நீ சேஃப்டியில் வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரியாவும் ரம்யாவும் அவங்க தங்கி இருங்க அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போய் எப்படியோ என்னை காப்பாற்றிட்டு ரம்யா, இல்லைன்னா கடைசி வரைக்கும் அந்த கார்த்தி தீபா கல்யாணத்தை நம்மளால் தடுத்து நிறுத்த முடியாமலே போயிருக்கும் அப்படின்னதோ, அதான் நான் வந்துட்டல, நான் வந்து போட்ட திட்டப்படி எல்லாமே நடக்கணும், நீ என்ன பண்ணுறன்னா எப்படியாச்சும் மாஸ்க்கு போட்டுக்கோ அப்படின்னதோ, ரியா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து தன்னோட முகத்தில் வந்து தீபா மாதிரி இருக்கிற அந்த ஃபேஷை வந்து ஒட்டிடுறாங்க. ஸோ டோட்டலாக வந்து தீபா மாதிரியே மாறிடுறாங்க. அப்படியே பக்காவா இன்னைக்கு தீபா கட்டியிருந்த புடவையோட அச்சியஸ்லாம் தீபா மாதிரியே இருக்கு. சரி, இந்த டைமில் எல்லாரும் தூங்கியிருப்பாங்க, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தீபாவை தூக்கிட்டுலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவும் ரியாவும் நேராக மண்டபத்துக்கு வந்துடுறாங்க. அங்கே பார்த்தோம்னா ரம்யாவோட திட்டப்படி ரியாவும் ரம்யாவும் தீபாவுக்கு மயக்க ஸ்ப்ரே அடித்து தீபாவை ஒரு ஸ்டோர் ரூமில் கட்டி வச்சிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரம்யா வந்து, சரி இங்கே பாரு, கடைசி வரைக்கும் நீ தான் தீபா, நீ இங்கேயே படுத்துக்கோ, விடிஞ்சதோ மனமேடைக்கு போகக்கிட்டால நான் வரேன் அப்படின்னதும் ரியாவும் சரின்னு சொல்லிட்டு ரூம்ல தீபா மாதிரி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா அன்னைக்கு காலையில காமிக்கிறாங்க, ரியா நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ மைத்லி மீனாட்சியும் வந்து, ஏ தீபா, இன்னைக்கு உன் கல்யாணம் மறந்துட்டியா? நீ இங்க பாரு, இப்படி படுத்தேன்னா காத்தி அந்த வேற யாரும் பொண்ணு கழுத்துல கட்டிட போறாரு தாலியா அப்படின்னதும், அதை நான் அவ்வளோ ஈஸியா விட்டுருவேனா என்ன அப்படின்னு ரியா வந்து கேட்குறாங்க. சரி சரி போய் குளிச்சு ரெடி ஆகிட்டு வா, ரெடி ஆகணும் அப்படின்னதும் தீபாவும் ரெடியாக போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா அபிராமி வந்து, ஆமா எங்கேயும் மருமக ரெடி ஆகிட்டாளா அப்படின்னதும், இப்போ அதை குளிச்சுட்டு இருக்கா, என்னமா பேசிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு கல்யாணம்னு தீபாவுக்கு தெரியாதா இல்லையா, இந்த பொண்ணு இப்படி இருக்கா, என்னாச்சு, என் தீபாவுக்கு எதுவும் உடம்பு சரி இல்லையா, அவன் நேரத்துக்கு எழும்பிடுவாளே அப்படின்னு அபிராமி சொல்லிட்டு இருக்காங்க. தெரியலத்த, பாவம் நைட்டு தூங்குறதுக்கு லேட் ஆயிருக்கும், அது மட்டும் இல்லத்த, காத்தி அவரோட காதல தீபா கிட்ட சொல்லியிருக்காரு, அது நினைச்சிட்டே தூங்கிருப்பா, அதான் தூங்க முடியாம இருந்திருக்கும் அப்படின்னதும், நீங்க நல்ல பொண்ணுங்கம்மா, சரி அங்க ஐயரும் வந்துட்டாரு, குயிக்கா ரெடி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அங்க இருந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரமேஷ் வந்து கோலுக்கு வந்ததும் எல்லாம் கேள்விப்பட்டேன் சார், ஆனால் ரம்யா இந்த அளவுக்கு போவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு விடுங்க ரமேஷ். ஆனால் ரம்யா தப்பிச்சிட்டாங்க, எப்படியாச்சும் நீங்கள் தான் இந்த கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னதோ, கவலைப்படாதீங்க சார், ரம்யா எந்த ரூபத்தில் இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னு ரமேஷ் வந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரியா தீபா வந்து மயக்க நிலைமையில இருந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ரியா வந்து ரெடி ஆகிட்டு நேரா புடவையெல்லாம் கட்டிட்டு வராங்க. அப்போ நம்ம மைத்லி மீனாட்சி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எப்படித்தான் இருந்தாலும் நேற்று இருந்த கலை தீபா முகத்துல இன்னைக்கு இல்ல, பாத்தீங்களா மீனாட்சி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, தூங்கல சரியா, அதான் முகம் வாட்டமா இருக்கு, எப்படி இருந்தாலும் தீபா அழகுதான்ங்கிற மாதிரி மீனாட்சி மைத்லி வந்து புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம அபிராமி அவங்க ஃப்ரெண்டு வந்து தீபாவை பாக்குறாங்க. என்னம்மா இது, நேற்று இருந்த கலை இன்னைக்கும் முகத்துல இல்லையே, என்னாச்சுமா, இது உடம்பு சரியில்லையா, இன்னைக்கு லேட்டா வர எழுந்திருக்கா அப்படின்னு அபிராமி கேட்டதும், அதெல்லாம் ஒன்னே இல்லத்த, என் புருஷன் என் கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறமா தான் என் உயிரே வரும் அப்படின்னதோ, கவலைப்படாதமா, நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் தாலி எடுத்து கொடுத்தோ கார்த்தி கண்டிப்பா உன் கழுத்துல கட்டுவான் அப்படின்னதும் நம்ம ரியா வந்து செம்ம ஹாப்பியா ஆறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ரியா வந்து ரெடி ஆகிடுறாங்க. இந்த பக்கம் ரம்யா வந்து எல்லாரும் போனதுக்கு அப்புறமா, இங்க பாரு, நான் இந்த ரூம்லயே மறைச்சிட்டு இருக்கேன்,
நானும் ரெடி ஆயிட்டேன், உன்னோட அந்த மாஸ்க் மட்டும் தந்தா போதும், டோட்டலா நானும் தீபா தான் அப்படின்னதும் சரி சரி இன்னும் கொஞ்ச நேரத்தால ஐயர் வந்து பொண்ணு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னதும் கண்டிப்பா மீனாட்சி மைத்திலையும் வருவாங்க, அதனால நீ தான் இப்போ நீ இந்த தோலை ஒட்டிக்கோ அப்படின்னதும் தீபா மாதிரி அப்படியே அச்சியஸ்லா ரம்யா வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ரியாவை பார்த்தோன்னா அந்த ரூம்ல வந்து மறைச்சிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து கார்த்தியும் வந்து மனமடையில உட்காடுறாங்க. சரவணன் நேரா ஓடி வந்து கார்த்தி ஒரு முக்கியமான விஷயம், ரியா தப்பிச்சு ஓடிட்டா அப்படின்னதும் கார்த்தி அதிர்ச்சியாராங்க. என்ன சார் சொல்றீங்க, மன்னிச்சிருங்க கார்த்தி, அந்த ரம்யா வந்து 2 கான்ஸ்டபிள் தலையிலேயே அடிச்சுட்டு ரியாவை காப்பாத்திட்டு ஓடிட்டாங்க. கண்டிப்பா அவங்க 2 பேரும் இந்த மண்டபத்துக்கு தான் வந்திருக்கணும், ஆனா என்ன மாதிரி வேஷம் போட்டிருக்காங்கன்னு தான் கண்டுபிடிக்க முடியல கார்த்தி, எதுக்கும் நீங்க உஷாரா இருந்துக்கோங்க அப்படின்னதும் கார்த்தி வந்து செம டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. அங்க பார்த்தோம்னா மைத்திலி மீனாட்சியும் தீபாவை அழைச்சிட்டு வராங்க. என்ன இது ஒரு மாதிரி இருக்கே தீபா அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து நோட் பண்றாங்க. அங்க பார்த்தோம்னா ரமேஷுக்கு சந்தேகமா இருக்கு, என்ன இது நம்ம ரம்மிக்கு தீபா தலையை வச்சா எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கே, ஒருவேளை நம்ம கண்ணுக்கு தான் ரம்மி நினைப்பு இருக்கிறதால இப்படி எல்லாம் தெரியுதா, ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லி ரமேஷ் ஒரு பக்கம் செம டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. அங்க பார்த்தோம்னா நம்ம தீபா வந்து கார்த்தி பக்கத்துல உட்காடுறாங்க. இந்த தீபா இல்ல நம்ம ரம்யா தீபா மாதிரி வந்து கார்த்தி பக்கத்துல உட்காடுறாங்க. நீங்க எப்பவுமே எனக்கு தான் கார்த்தி, இந்த அளவுக்கு ஸ்டேஜ் வரைக்கும் வந்து எனக்கு உங்க கையால தாலி வாங்குறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, தாலியை மட்டும் கட்டி முடிங்க, அப்போ இருக்கு இந்த ரம்யாவோட ஆட்டோங்கிற மாதிரி ரம்யா வந்து ரொம்ப கேடித்தனமா யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம தீபாவை தான் காமிக்கிறாங்க. அவங்க வந்து மயக்க தெளிச்சு கண்ணை முழிக்கிறாங்க. பார்த்தா வாய் கை காலெல்லாம் கட்டி போட்டு இருக்கு. ஐயோ யாரு இப்படி பண்ணது, என்ன யாராச்சும் காப்பாத்துங்கிற மாதிரி மனசுக்குள்ளே தீபா வந்து புலம்பிட்டு இருக்காங்க. கார்த்திக் சார், நான் இங்க இருக்கேன், உங்களால என் அன்பால வந்து உணர முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஐயோ என்ன காப்பாத்துங்க அப்படின்னும் போது கார்த்திக் ஒரு பதட்டமாவே இருக்கு. அப்ப அபிராமி வந்து கார்த்தி என்ன ஆச்சுப்பா, ஏன் பதட்டமா இருக்கு, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, அம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கார்த்தி வந்து தண்ணி குடிக்கிறாங்க. அப்போ கார்த்தியால உணர முடியுது நம்ம தீபாவுக்கு ஒரு ஆபத்துன்னு, ஆனா பக்கத்துல தான் தீபா இருக்காங்களே என்னவா இருக்கும் அப்படின்னு கார்த்தி ஒரு குழப்பத்திலே இருந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா எனக்கு இது பேசாமலே இருக்கீங்க, ஏன் பேசவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது உடனே நம்ம ரம்யா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா பரவாயில்லைங்க, சவால்ல ஜெயிச்சிட்டீங்களே தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே அப்படின்னதும் ஐயோ எந்த சவால்லன்னு ஒன்னும் புரியலையே, ஒருவேளை கார்த்தி வாயாலேயே காதுல சொல்ல வைக்கிறேன்னு சொன்னா தீபா, அப்ப கார்த்தி கண்டிப்பா தன்னோட காதுல சொல்லிருப்பாரு, அதுதான் ஆகும் அப்படின்னுட்டு ஆமாங்க எப்படி இருந்தாலும் நான் உங்களை தோக்க விட மாட்டேன் அப்படின்னு ரம்யாவும் அச்சியஸ்லாம் தீபா மாதிரி பேசி மயக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரியா வந்து சரி இதுக்கப்புறம் நாம இங்க இருக்கிறது சேஃப்டி கிடையாது அப்படின்னுட்டு முக்காடு போட்டு எஸ்கேப் ஆகலான்னு எடுக்கும்போது கரெக்டா மைத்திலி பாத்துட்டாங்க. நில்லு யார் நீ அப்படின்னு பார்க்கும்போது ரியா உடனே மைத்திலி என்ன பண்றாங்கன்னா நீ இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ரியா வந்து பிடிச்சது. ரியா என்ன பண்றாங்கன்னா மைத்திலியை தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. உடனே மைத்திலி மீனாட்சி கிட்ட விஷயத்த சொன்னது கண்டிப்பா அவ ஏதாச்சும் இந்த கல்யாணத்துல தில்லுமுள்ளு வேலை பார்க்கத்தான் வந்திருப்பாங்க, எப்படியோ இந்த விஷயம் கார்த்திக் தீபாவுக்கு தெரிய வேணாம், அதான் மனமேடு வரைக்கும் போயாச்சுல, இன்னும் கொஞ்ச நேரத்தால கார்த்தி தீபா கழுத்துல தாலி கட்டிடுவாரு, இந்த விஷயத்த எல்லார்கிட்டையும் சொல்லி நாம டென்ஷன் படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அமைதியா இருந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரம்யா கையில வந்து ஒரு ரிங் போட்டிருப்பாங்க, அத ரமேஷ் அடிக்கடி நோட் பண்ணிருப்பாங்க. சோ சரியா அதே மேடையில வச்சு ரம்யா கைய வந்து பாக்குறாங்க. என்ன இது நம்ம ரம்யா போட்டிருந்த மோதிரமாச்சு, எதுக்கும் சந்தேகப்பட வேண்டிய விஷயம் தான் அப்படின்னுட்டு 2 பேரும் மாலையை மாத்துக்கலான்னு போகும்போது கார்த்திக் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரம்யா கையை வந்து பிடிச்சு பாக்குறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னதும் உடனே பாத்தியும் வந்து என்ன ஆச்சுங்க, அதெல்லாம் ஒன்னும் இல்லைங்க, ரம்மி மோதிர மாதிரி இருந்துச்சு, அதான் மற்றபடி ஒன்னும் இல்ல சிஸ்டர், நீங்க கண்டினியூ அப்படின்னதும் ஐயர் வந்து கார்த்திகிட்ட தாலியை கொடுக்குறாங்க. ரம்யாவால சந்தோஷம் தாங்க முடியல. சரியா கார்த்தி வந்து தாலி கட்டுறதுக்காக ரம்யாவோட அந்த முடியை வந்து எடுத்து விடுறாங்க நம்ம அபிராமி. அப்படின்னு பார்த்து அந்த முடிக்கு பின்னாலதான் வந்து நம்ம தீபாவோட வாய்ஸ் வரணுங்கிறதுக்காக ஒரு மெஷினை வந்து செட் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ அந்த மெஷின் கீழே விழுந்துருது. இதை கார்த்திக் வந்து பார்த்துட்டு உடனே தாலியை வந்து கட்டாம அந்த மெஷினை எடுக்கிறாங்க. அப்போ ரம்யாவுக்கும் மெஷின் விழுந்த விஷயம் தெரியாது. கார்த்தி என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, தாலியை கட்டுங்க அப்படின்னது எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க. இது ரம்யா குரலாச்சு, ஏய் யார் நீ அப்படின்னும் போது முகத்துல இருந்து தோலம் வந்து விலகிடுது. பார்த்தா அது ரம்யா. இதை பார்த்து எல்லாருமே செம்மையா அதிர்ச்சி